வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல் கூடா நட்பு என்ற அதிகாரத்தில் 7வது குறள். சொல்வணக்கம் ஒன்னார்க்கண் கொல்லற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். சொல்வணக்கம் ஒன்னார்க்கண் கொல்லற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். இங்கே 2 வார்த்தை, ஒன்று சொல்வணக்கம், இன்னொன்று வில்வணக்கம். ஒன்னார் அப்படின்னா பகைவர். இப்போ இதில் வில்வணக்கம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, வில்லு நேராக இருக்கும், அதை எடுத்து மேல் முனையை கீழ் முனையோடு கொண்டு வளைச்சி கட்டி வைப்பாங்க. அதை நான் ஏற்றுறது அப்படிம்பாங்க. அந்த நான் ஏற்றும் போது வில்லு வளைஞ்சு நிற்கும். அப்படி வளைஞ்சு நின்னா மட்டும்தான் அந்த அம்பை அதில் வச்சு தொடுக்க முடியும். அப்போது ஒரு மனிதன் வில்லை வளைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகுக்காக வளைக்கிறான் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, வளைச்சி எதிரி மேலே அம்பை விடுறதுக்காக, அது எதிரியை தீங்கு செய்வதற்கு. இங்கே சொல்வணக்கம் ஒன்னார்க்கண் கொல்லற்க அப்படிங்கிறாரு. அதாவது பணிவான வார்த்தைகளை நிறைய பேர் தான் சொல்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த பணிவு அவர்களுடைய வார்த்தையில் மட்டுமில்லை, உள்ளத்திலும் இருப்பதால். ஆனால் இங்கே பகைவருக்கு அவன் உள்ளத்தில் என்ன நம்மக்கிட்ட பணிவு இருக்க போகிறது? இல்லை. அதனால் வார்த்தையில் பணிவை காமிக்கிறான். ஆனால் இங்கே சொல் வணக்கம் அப்படின்னு ஏன் போடுறாரு அப்படின்னா, வில் வணக்கமும் சொல் வணக்கமும் அதில் செய்யக்கூடிய இடம், அதை செய்யக்கூடிய செயல்கள் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அதனோட பலன் ஒன்று தான். என்ன? தீங்கு. வில்லை வளைச்சி அம்பு எடுக்கும்போது பகைவர்கள் நமக்கு தீங்கு செய்ய தான் அந்த வில்லை வளைக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் சொல்லில் இருக்கின்ற வணக்கமும் நமக்கு தீங்கு செய்வதற்காக தான். அதனால் இந்த சொல் வணக்கமும் சரி, வில் வணக்கமும் நமக்கு பகைவர்களிடம் இருக்கும்போது நமக்கு தீமையை மட்டும்தான் தரும். இதே வில் வணக்கமும் சொல் வணக்கமும் நம்ம நண்பர்கிட்ட இருந்ததுன்னா வேறு மாதிரி பலன். ஏன்னா நமக்காக நம்ம நண்பன் அந்த வில்லை வச்சு வேறு ஏதாவது நல்ல பொருளை நமக்கு எடுத்து, ஒரு பசியாக இருக்கிற நேரத்தில் ஒரு பழத்த மரத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? நமக்காக நம்மளை தாக்க வருகின்ற மிருகத்தை மிருகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி அவனோட பணிவு இருந்ததுன்னா நமக்காக இன்னொருத்திட்ட போய் பறிஞ்சு பேசுவான். இது நண்பர் பண்ணுறது. ஆனால் பகைவர் இந்த வில் வணக்கத்தையும் சொல் வணக்கத்தையும் வச்சுட்டு நமக்கு நல்லது பண்ணுவான்னு என்றைக்குமே நம்ம நினைக்கவே கூடாது. அதனால் அவர்கள் செய்கின்ற செயலை வைத்து அவர்களை முடிவு செய்யக்கூடாது. ஐயோ இவ்வளோ பணிவாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி அவனை நம்பக்கூடாது. அவன் மனதில் இருக்கின்ற கருத்தை குறிப்பால் அறிந்து அதற்கேற்ற மாதிரி நம்ம அவனை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இல்லை, எல்லா காலத்துலேயுமே அது இருந்திருக்கு. ஏன்னா உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது அப்படிங்கிறது. இங்கே வார்த்தைகளில் அவங்க காமிக்கிற வேறுபாடு, மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது. இந்த முதல்ல சொன்ன 2 குறள்லையும் இந்த குறள் ஆகிய இந்த 3 குறள்கள்லையும் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் சொல்லால் ஏமாந்துடாத. ஏன்னா சொல்ல நல்ல சொல்லாக சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அவன் நமக்கு நண்பன் அப்படின்னு ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த வில் வணக்கமும் சொல் வணக்கமும் 2ம் எதிரின் கையில் இருக்கும்போது அது நமக்கு தீங்கு மட்டும்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால நம்ம எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அதனால் செயல் மட்டும், வெளியில் செய்கிற வார்த்தைகள், அவங்க பணிவு, அதை மட்டும் பார்த்து நம்பாத. அவங்க மனதில் இருக்கின்ற குறிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நன்றி.